Hello friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு prawn சுக்கா ஆந்திரா ஸ்டைல்ல செய்ய போறோம். ஸ்பைசியான இந்த prawn சுக்கா வந்துட்டு செம்ம டேஸ்டியா இருக்கும். நீங்க அப்படியே ஒரு ஸ்டார்டர் மாதிரி சாப்பிடலாம். இல்ல வேற ரைஸ் வெரைட்டிஸோட வெச்சு சாப்பிடலாம். சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான prawn சுக்கா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு pan அடுப்புல வச்சிருக்கேன். இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு வச்சிருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல வந்துட்டு நம்ம கொஞ்சமா கறிவேப்பிலை ஒரு 2 வரமிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீளமா நறுக்கி வச்சுட்டு அது சேர்த்துக்கலாம். லேசா ஃப்ரை ஆனதும் ஒரு முழு கட்டை பூண்டு இந்த மாதிரி நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு அதையும் நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்திடலாம். இதையும் அதோட சேர்த்து வதக்கிக்கோங்க. பூண்டு இஞ்சியும் ஓரளவுக்கு வதங்கிச்சு. இப்போ ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்திடலாம். இந்த வெங்காயத்தையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு கோல்டன் கலரா வதங்கிச்சு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து ப்ரான் ஆட் பண்ணிடலாம். இது வந்து ஃப்ரோசன் ப்ரான் வந்துட்டு ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து இதில் சேர்த்திடலாம். இது வந்து குட்டி ப்ரான். இதையே நீங்கள் மீடியம் சைஸ் ப்ரான்லையும் செய்யலாம். இப்போ இதில் மசாலாஸ்லாம் சேர்த்திடலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் வரமிளகாய் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ ஃப்ளேம் வந்துட்டு ஹைலியே இருக்கட்டும். ஏன்னா ப்ரான் வந்துட்டு தண்ணி விடும், குயிக்காகவும் வெந்துடும். அதனால நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை வதக்கிக்கலாம். இந்த ஸ்பைசஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்து போட்டுக்கோங்க. கடைசியில் டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம தேவைன்னா பெப்பர் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம் மறுபடியும். இப்போ மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக விடலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இது குட்டி ப்ரான்ஸ் தான், அதனால இது 3-4 நிமிஷத்துக்கே வெந்துடும். நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆக்கி இதை ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் பெரிய ப்ரான் போடுறீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வேக வைங்க போதும். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. நம்மளோட ப்ரான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து கொத்தமல்லி தழை போட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ப்ரான் ட்ரை ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான ஆந்திரா ஸ்டைலில் ஒரு ட்ரை ப்ரான் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு சும்மா அப்படியே சாப்பிடலாம். ஸ்டார்டர் மாதிரி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.